கையெழுத்து இயக்கம் நடத்தி 3 முக்கிய எழுத்தாளர்கள், இயக்குநர்கள், கலைஞர்கள், பத்திரிகையாளர்கள், எல்லா பல்வேறு துறைகளில் இருந்து மிக முக்கிய ஆளுமைகள், கார்ட்டூனிஸ்டுகள், ஓவியர்கள், இப்படி எல்லா தரப்புலையும் இந்த ஒரு 100 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி வேற ஒரு கோரிக்கைக்காக அன்னைக்கு முதலமைச்சர் கருணாநிதி கிட்ட கொடுக்கறதுக்காக வேண்டியது. ஆனால் பின்னாளில் அது எதுவுமே இந்த மாதிரி 1000 கையெழுத்து இயக்கங்கள் அன்னைக்கு நடந்தது. கவிஞர் தாமரை அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கையெழுத்து இயக்கத்தை நடத்தி கொண்டு போய் கொடுத்தது. இது எல்லாமே குப்பை தொட்டிக்கு சமானம் அப்படின்றது தான் அன்றைக்கி இந்த கருணாநிதி அரசும் பண்ணது. நாங்கள் நாடகத்தில் நிறைய பயிற்சியில் வந்துட்டு நாங்களும் திருமுனை நாடக அந்த குழுக்களோடு போட்டிருக்க ஒரு காலகட்டத்தில் நம்ம சுற்றிக்கிட்டு இருந்த ஆள் தான் நான். அதெல்லாம் அப்போ பயன்படுத்தணும், எதையோ ஒன்றையும் விடக்கூடாது. எழுத்து, இலக்கியம், போராட்ட களம், நாடகம், வடிவம், ஓவியம், திரைப்படம் எதுவாக இருந்தாலும் இந்த இனத்துக்காக, இந்த இனப்படுகொலை சொல்வதற்காக நம்ம பயன்படுத்தணுன்றவர். அடுத்த தலைமுறை இது கேள்வி கேட்க விட்டுடாது. யாரை? சோனியா காந்தி, மகிந்த ராஜபக்ச கும்பலை, இங்கே இருக்கக்கூடிய கருணாநிதி. இதுதான் இன்னைக்கு பேசப்பட்ட அந்த விவாதத்தில் பேச. இன்னைக்கு நாங்கள் விட்டுட்டோம், அடுத்த தலைமுறை உங்களை கேள்வி கேட்கண்டா. இது கட்டுப்படுத்தி எங்களை நசுக்கிறதில்ல இந்த நோக்கம், இந்த பழிவாங்கிற அந்த நோக்கம். உனக்கு ஒரு நியாயம் எப்படி காதலுக்காக தூரம் கடந்து நீ எப்படி ஒரு சபதம் எடுத்து செய்கிறியோ, என் உறவுக்காக நான் செய்ததில் என்ன தப்பு இருக்குதுன்றார். என் தமிழ் பிள்ளைகள் அங்கே சீரழிக்கப்பட்ட போது பக்கத்தில் இருக்க திரும்பி நீ அப்படி பார்த்து ஏன் என்று கேட்காத இறையாண்மை என் மேலே எனக்கு அப்போ என்ன இறையாண்மைன்னு கேட்குறாரு. நான் மதிக்கக்கூடியவன் தான். இறையாண்மையை பற்றி நீ என்கிட்ட பேசாத, எங்ககிட்ட பேசாத, தமிழன்கிட்ட. ஏன்னா நாடு சுதந்திரம் பெற்ற போது ஹைதராபாத்தை போல, காஷ்மீரை போல நாங்கள் ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு நெருக்கடி கொடுத்து கொண்டு நாங்கள் உங்ககிட்ட சேரல. அவர் சொல்கிறாரு, இது என் உறவு, தாய்மை சம்மந்தப்பட்ட உறவு சம்மந்தப்பட்ட ஒரு போராட்டத்துக்கான நீதி வேண்டும் என்று குரல் கொடுத்துருக்கோம். முடிஞ்சிட்டு பிற்பாடு நான் பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார்? அழித்து முடிச்சிட்டிங்க, அநீதி நடந்திருக்கிறது, நீதி வேண்டும்னு கேட்குறாங்க. இந்த கேட்பதற்கு கூட கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார்? கண்டிஷன். எனக்கு துரோகம் இழுத்தவனை இந்த தலைமுறை கேள்வி கேட்போம். அதை தான் சொல்லி முடிக்கிறார். என்று இல்லை, என்றாக இருந்தாலும் என் அடுத்த தலைமுறை உங்களை கேள்வி கேட்கும். எனக்கான அடுத்த தலைமுறை வருதில்லை, உங்களை கட்டாயம் கேள்வி கேட்கும். வணக்கம். ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும், உலகம் முழுவதும் வாழக்கூடிய தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். வலிமிகுந்த இந்த மே மாதத்தில் துரோகங்களை தோலுரிப்பதோடு மட்டுமல்லாமல் இன விடுதலை நோக்கி பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால் மிக முக்கியமாக இன்று பாகம் 5 காற்றுக்கென்ன வேலி, உச்சிதனை முகர்ந்தால், இது இல்லை எனில் எது இனப்படுகொலை என்ற புத்தகத்தை எழுதியவர் 2 மிக முக்கியமான ஈழத் திரைப்படங்களான காற்றுக்கென்ன வேலி, உச்சிதனை முகர்ந்தால் போன்ற திரைப்படங்களை இயக்கியவர், பத்திரிகையாளர், பல போராட்டங்களில் முன்னின்று வழிநடத்தியவர் ஐயா இயக்குனர் பூழேந்தி தங்கராஜ் அவர்கள் 2010ஆம் ஆண்டு குமுதம் வலைதொலி காட்சிக்கு கொடுத்த பேட்டியில் ஐயா பத்திரிகையாளர் பா. ஏகலேன் அவர்கள் எடுத்த அந்த காணொலியை பற்றியான ஒரு விரிவான தேடல் இன்றைக்கு. ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் தம்பி. மிக முக்கியமாக அந்த 2010ஆம் ஆண்டு எடுத்த அந்த பேட்டியில இயக்குனர் பூழேந்தி தங்கராஜ் ஐயாட்ட நீங்க ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கீங்க. அதாவது மே 17, 18ஆம் தேதிகளில் கருப்பு சட்டை அணிய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஏன் அணிய வேண்டும்ங்கிற ஒரு கேள்வி முன் வச்சிருக்கீங்க. அது என்ன காரணத்துக்காக அந்த கேள்வி முன் வச்சு? குறிப்பா அவரை பத்தி ஒரு சுருக்கமா சொல்றதுனாக்கா, என்ன உணர்வுக்கு அவரை போல ஒரு உணர்வாளர் நீங்க பார்க்க முடியாது. எல்லா களத்திலையும் அன்னைக்கு சுரண்டு வேலை செஞ்சுட்டு அவர் ஒரு ஊடகவியலாளர், தினமணியில பத்திரிகையாளராக இருந்தவர். தனி இதழ்கள் நிறைய நடத்தியிருக்கோம். உங்க சம காலகட்டமா? இல்லை, எனக்கு கொஞ்சம் முன்னாடி. உங்களுடைய சீனியர். அவர் பிறகு நாட்டுக்கு போயிட்டு அங்கே தலைவர் வரைக்கும் சந்தித்து எல்லாரையும் பார்த்து பேசிட்டு அங்கே இருக்கக்கூடிய கலை பண்பாட்டு பிரிவில் இயக்கிறதுக்கான பயிற்சியை கொடுத்துட்டு வந்தவரில் ஒருத்தர். திரைப்படம் சம்பந்தமாக போயிட்டு சந்திச்சுட்டு வந்தார். அந்த இதில் தான் காற்றுக்கென்ன வேலி அப்படின்னு ஒரு படத்தை எடுத்திருந்தார். ரெண்டாவதாக 2 முறை அங்கே போயிட்டு வந்துருக்கிறார், நாட்டுக்கு போயிட்டு வந்தவர் தான். அப்புறம் போர் முடிந்த பிறகு உச்சிதனை முகழ்ந்தால்னு ஒரு படம், அதில் நிறைய அந்த முன்னோட்டத்தினுடைய வெளிப்பாடுலாம் என்னுடைய பெயரை எழுதியதான் அவர் வெளியிட்டுக்கிட்டு இருப்பார். அதுக்கு பிறகும் கூட சும்மா இல்லை, அவர் பத்திரிகைகளில் எழுதிட்டு இது இல்லை எனில் எது இனப்படுகொலை அப்படின்னு நிறைய எழுதிக்கிட்டு இருந்தவர். ஒரு பத்திரிகையாளராக இருந்தவரும் கூட.
ரொம்ப எமோஷனலா இருப்பார். உணர்ச்சி படுறது, அதான் உணர்ச்சி வசப்பட்டுவார். ஒரு செய்தி சொல்லிடுறேன், இன்னொன்னையும் பண்ணியிருந்தாங்க. 87 என்று ஒரு வரைபடமான ஒரு புத்தகத்தையும், இந்த குழந்தைகளுக்கு அதை கடத்தணும் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தையும் ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி பதிவு பண்ணி கொண்டு வந்திருந்தார். அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இருப்பார். பேசும்போதே எமோஷனல் ஆகி அப்படிப்பட்டவர். அவரு ரொம்ப நெருங்கிய நட்பு வட்டத்துல இருந்துட்டு இருந்தவர். அந்த காலகட்டத்தில் வந்து என்னன்னா ஒரு 100 முக்கிய பிரமுகர்கள்ட்ட கையொப்பம் வந்து வாங்கிக்கிட்டு இருந்தார். ஏன்னா நம்ம கையெழுத்து இயக்கம் நடத்தி 3 முக்கிய எழுத்தாளர்கள், இயக்குநர்கள், கலைஞர்கள், பத்திரிகையாளர்கள், எல்லா பல்வேறு துறைகள்ல இருந்து மிக முக்கிய ஆளுமைகள், கார்ட்டூனிஸ்டுகள், ஓவியர்கள், இப்படி எல்லா தரப்புலையும் இந்த ஒரு 100 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி வேற ஒரு கோரிக்கைக்காக அன்னைக்கு முதலமைச்சர் கருணாநிதி கிட்ட கொடுக்கறதுக்காக வேண்டியது. ஆனால் பின்னாளில் அது எதுவுமே இந்த மாதிரி 1000 கையெழுத்து இயக்கங்கள் அன்றைக்கி நடந்தது. கவிஞர் தாமரை அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கையெழுத்து இயக்கத்தை நடத்தி கொண்டு போய் கொடுத்தது. அது இது எல்லாமே குப்பை தொட்டிக்கு சமானம் அப்படின்றது தான் அன்றைக்கி இந்த கருணாநிதி அரசும் பண்ணது. இவர் என்ன பண்ணுறாரு, குறிப்பாக அந்த 17-18 வந்து எல்லோரும் கருப்பு சட்டையோடு இருங்கள் அப்படின்றப்ப அது என்னென்ன நான் கேட்குறேன், அது எதுக்கு இந்த கருப்பு சட்டை அப்படி போராட்டம்னு பேட்டியிலே கேட்குறேன் அவர்கிட்ட. என்னன்றாரு, ஒருத்தன் நமக்கு ஆகாதவன், நம்ம கொள்கைக்கு முரணானவன், நமக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள், எப்படியாக வரக்கூடியவங்களை எதிர்த்து நம்ம வந்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் அப்படின்றது கருப்பு துணியை கட்டி தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இந்த இனப்படுகொலைன்றது மே 17-18 உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் எந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளை சேர்ந்தவர்களும் அன்னைக்கு 2 நாள் மட்டும் கருப்புடையோடு இருங்கள். அது ஒரு யூனிஃபார்மாக செய்யும் போது சுற்றி இருக்கக்கூடிய பிற இனத்தவர்களுக்கும், இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள எல்லாமே அந்த மாதிரி இருக்கப்போ மற்றவர்கள் ஏன் எதற்காகன்னு பக்கத்து மாநிலம்லாம் பார்ப்பாங்க. ஒரு ஐடென்டிஃபிகேஷன்ஸ். இது எதற்காக அப்படின்றப்ப இந்த சம்பவத்தை சொல்லுவதற்காக நம்ம வந்து வீழ்ந்துடல, திரும்ப எழுந்திருக்கணும். இது முடிவல்ல, இந்த முள்ளிவாய்க்கால் என்பது முடிவல்ல, இதுக்கு மேலேயும் வந்து செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குன்றதை அந்த நம்ம உணர்த்துவதற்காக போடணும் அந்த கருப்பை அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு அதை இளைஞர்கள்ட்டையும் கடத்தணுங்கிற ஒரு பார்வையோட கொண்டுட்டு போகணும். எந்த இடத்துல நம்ம கூடுறதுனாலும் கருப்பு துணியோடு இருப்போம். நம்ம அன்னைக்கு 2 நாள் மட்டும், குறிப்பாக 18 அன்னைக்கு அதை நம்ம அந்த கருப்போடு தான் இருக்கணும். அப்போ அந்த ஒன்றிய காங்கிரஸுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கும் இருக்கக்கூடிய இந்த திமுகவுக்கும் வந்து நம்ம இது சொல்லக்கூடியது இதுதான், இவர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு இங்கேயும் மகிந்தா அந்த கும்பலுக்கும் வந்து சொல்லக்கூடிய விடயமாக உலகம் முழுக்க என்ன நடந்த ஒரு இனப்படுகொலை இப்படியாக நடந்து முடிஞ்சதுன்னு ஒரு ரீகால் திரும்பவும் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து தோணும். அதனால் அதை கட்டாயம் செய்யணும்னு சொல்லிட்டு பெரிய இது அலைஞ்சி 2 வீலரில் யாருன்னா கூப்பிட்டுட்டு தான் அலைவார். வேஷ்டி சட்டையோட தான் இருப்பார். ஒரு வேட்டி சட்டை. ரொம்ப நல்லா நெருங்கின நண்பர், அவ்வளோ அந்யோன்யமாக ஒன்றாவே சுற்றிட்டு இருப்போம் நானும் அவரும். கடைசியாக வந்து என்ன அது வந்து பின்னாடி நம்ம பேசுகிறோம். அன்னைக்கு காலகட்டத்தில் வந்து ரொம்ப அவ்வளோ உணர்ச்சி பரமாக பார்த்தீங்கன்னா எமோஷனலாக இருப்பார். இப்படி முடிஞ்சிடுச்சு. ஏன்னா களத்தில் 2008 இறுதியிலிருந்து இவரும் எல்லா முன்னெடுப்புகளையும் எல்லாத்துலேயும் பங்கெடுத்துக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறாரு. எல்லாருமே ஒரு வெரைட்டி ஆஃப் மைண்ட் செட் இருந்திருக்கு. ஏன்னா ஒரு ஜேர்னலிஸ்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி, ஆனாலும் ஒரு இயக்குனராகவும் உணர்ச்சி மிகு வெள்ளத்திலேயே இருந்திருக்கு. அவர் குறிப்பாக ஒரு கலைஞர்ன்றதால அந்த அந்த கோபம் பட்டுன்னு வந்துடும். நமக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் வச்சுட்டு இருக்க முடியாது. வெட்டு 1 துண்டு 2 நிறைய நான் பேசுவேன், என்னை சுற்றி நீங்கள் கூட நிறைய சொல்லுவீங்க. சரியான பார்ப்பேன், இல்லைன்னா பட்டுனது யாராக இருந்தாலும் சொல்லிடுவேன். அதேமாதிரி என் மேலே வர விமர்சனத்தையும் நான் வந்து கோபப்பட மாட்டேன், ஏற்றுப்பேன். அது கலைஞர்களுக்கே இருக்கக்கூடிய அந்த இது குறிப்பாக. அப்புறம் அவர் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து நாடகம்லாம் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். நான் தெருமுனை நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவோமா அப்படின்றதெல்லாம் அந்த ஏதாவது ஒன்று செய்யணுமே, ஒரு நிமிடம் கூட சும்மா இருக்க மாட்டார். இந்த இனத்துக்காக, இனப்படுகொலைக்காக வேலை செய்ய மட்டுமே பேசணும். ஒரு நாடகம், நீங்க தெருமுனை நாடகம் போட்டீங்களோ, ஒரு குழுவை ஆரம்பிச்சிடலாம், எங்களை உடனே தெருமுனை நாடகத்தை ஆரம்பிச்சிடலாம். இப்படிதான் நிறைய பண்ணிக்கிட்டு இருப்பாரு. நாங்கள் நாடகத்தில் நிறைய பயிற்சியில் இருந்துட்டு நாங்களும் தெருமுனை நாடக அந்த குழுக்களோடு போட்டிருக்க ஒரு காலகட்டத்தில் அவங்க சுற்றிக்கிட்டு இருந்த ஆள் தான் நான். அதெல்லாம் அப்போ வந்து பயன்படுத்தணும். எதையும் ஒன்றையும் விடக்கூடாது. எழுத்து, இலக்கியம், போராட்ட களம், நாடகம், வடிவம், ஓவியம், திரைப்படம் எதுவாக இருந்தாலும் இந்த இனத்துக்காக, இந்த இனப்படுகொலை சொல்வதற்காக நம்ம பயன்படுத்தணுன்ற ஒரு பேரார்வம். அது எல்லாத்தையும் முடிந்த அளவு அவர் பயன்படுத்துவார். அந்த மாதிரி பயன்படுத்துவார். அப்போதான் இதை சொல்கிறாரு. இந்த இடத்துல ஒன்று சொல்கிறதுக்கு என்னென்னா, லண்டனில் இருக்கக்கூடிய தம்பி பரமேஸ்வரன் சொல்லிட்டு ஒரு உண்ணாவிரதம் இருந்தார். நீண்ட நெடிய உண்ணாவிரதம். அது கடைசியாக அது ஏதோ ஒரு சதியால் வந்துட்டு லண்டன் பத்திரிக்கையில் பர்கர் சாப்பிட்டுட்டு தான் உண்ணாவிரதம் இருக்கிறாருன்னு அவங்களே போட, அதனால தமிழ் மக்களுக்கு ஒரு கோபம் வந்து அவர் ஒரு கட்டத்தில் அது நெருக்கடியெல்லாம் சந்தித்தார். அப்புறம் அந்த பிபிசி தான் அதை உடைக்குது, அப்படி எதுவும் நடக்கலை, இது பொய்யாக கலப்பப்பட்ட வதந்தின்னு பிறகு நீதிமன்றத்துக்கு போய் வழக்காடி அதுக்கு நட்ட ஈடாக
அந்த பிரபலமான பத்திரிகை எது எழுதுனதோ அந்த பத்திரிகைகிட்ட இருந்து நஷ்டஈட பணத்தை ஒரு பெரும் தொகையை வாங்குறாரு. வழக்கறிஞர் செலவு. அந்த 2 ஆண்டு காலம் அவர் வந்து விரட்டிக்கிட்டே இருந்தாங்க நிறைய பேர். துரோகி சாப்பிட்டுட்டு உண்ணாவிரதம் இருந்தாரு, துரோகி சாப்பிட்டுட்டு உண்ணாவிரதம். இனத்தின் மக்களே, ஒரு செய்தி வருது, அந்த செய்தியை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணோம், அது சரியா இருக்கா, நமக்கு சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சு இவருக்கும் அது நேரம் இன்னத்துல ஓடிட்டு இருந்தது. கடைசி அது வெற்றி பெறுகிறார். அப்புறம் எல்லாருமே அவரை பத்தி பேசுறாங்க. அவர் அன்னைக்கு தொடங்கி இன்று வரையிலும் கருப்பு சட்டையோட தான் இருக்கிறார். அவருடைய திருமணம் ரொம்ப தாமதமாக தான் நடக்குது. அந்த திருமணத்தை கூட வந்து திருமண மேடையில கருப்பு சட்டையோட தான் உட்காந்துருக்கிறார். பையன் சொன்ன அது அன்னைக்கு வந்து அங்கே இப்ப சமீபத்துல ஒரு மாதத்துக்கு முன்பாக இங்க வந்து என்னை சந்திச்சுட்டு போனார். லண்டன்ல இருந்து இங்க வந்து சந்திச்சுட்டு போறப்ப கூட அதே கருப்பு சட்டையோட தான் இருக்கு. ஏன் தம்பி, மற்ற நாளுகள்ல வழக்கமா இருந்துட்டு அந்த 17, 18 அந்த நாள்களில் மட்டும் கருப்பு சட்டை இருக்கலாம் என்ன இல்லைன்னா, நான் என்னைக்குமே கருப்பு சட்டை தான், நான் ஒரு முடிவோட தான் இருக்கிறேன், இது இப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறார். இது எதுக்குன்னா, அந்த இளைய தலைமுறைக்கிட்ட அந்த கோபத்தை கடத்திட்டு போறதுக்கான ஒரு இழையாக, ஒரு இணைப்பாக இந்த கருப்பு என்பது அன்னைக்கு 1 நாள் 2 நாள் இருக்கும்போது ஏன் எதற்கு என்ன ஏதுன்னு எல்லா பெற்றோர்களும் அவர்களும் போடணும். குறைஞ்ச வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்கு அன்னைக்கு எண்ணத்துக்குன்னு வருதுல ஒரு கேள்வி, அப்போ அது பேசப்படணும். பிற சமூகம் ஒன்று பார்க்குறான்ல, வெளிநாடுகள்ல இருந்து பிற இனம் பார்க்கும், இங்கன்னா இன்னொருத்தர் பார்ப்பான் பக்கத்துல, எல்லாரும் பார்க்கும்போது எதற்குன்றப்ப இதை திரும்பவும் இந்த பேசி இந்த போர்க்குற்றவாளியை ஒரு உரையாடலை உருவாக்குவதற்காக இந்த அடையாளம். ஆமா, அப்ப அது வந்து அடுத்த நாடுகளோட இருக்கப்ப அந்த நாட்டு பிரதிநிதிகள் வரைக்கும் இது பேசப்படும் போது போர்க்குற்றத்தை நோக்கி அந்த விசாரணை நோக்கி விரைவுபடுத்துவதற்கான ஒரு இதுவாக நடக்கும். நமக்கு திரும்ப இதுல இருந்து மீண்டு எழுந்து அடுத்த கட்டம் என்ன அப்படின்றதுக்காக இது தொடக்கமா அப்படின்றத 16 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பேசின அந்த பேச்சு தான். அதுல இந்த கருப்பு சட்டையை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே உணர்ச்சி பூர்வமான மனிதர். அந்த உணர்ச்சி ரொம்ப நட்பு. எனக்கு என்னன்னா, நானும் அவர் எங்க பிரிஞ்சோம் அப்படின்னாருன்னா, ஒரு கட்டத்துல அவர் வந்து வைகோ தான் எனக்கு எல்லாம்ன்ற மாதிரி அந்த ஸ்டாண்ட்ல போய் நிக்கிறாரு. அதுல இருந்து பேச்சு எனக்கு அவருக்கும் குறைஞ்சு. ரொம்ப அருமையான மனிதர், அவ்வளவு அருமையான மனிதர், அதில் குறை சொல்லவே முடியாது. அரசியல் நிலைப்பாடு எடுத்துட்டார். எனக்கு அதில் ஒரு வருத்தம். அது எந்த காங்கிரஸை நீங்கள் வந்து சொல்லிட்டு பக்கமாக எழுதி பேசுனீங்களோ, எந்த திமுகவை நீங்கள் கடுமையாக விமர்சித்தீர்களோ, அந்த கூட்டணியோடு போன ஒருத்தரை நீங்கள் வந்து தூக்கி பிடிச்சிட்டு பேச மௌனமாக இருந்துட்டு போயிருக்கலாம். இல்லை இந்த களத்தில் இருக்கிற இன்னைக்கு தமிழ் தேசிய தளத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் உங்களுக்கு நீ பண்ணியிருக்கலாம். அதில் எனக்கு ஒரு முரண்பாடு, நாங்கள் பேசிக்கிறதுல தான் அதில் நடந்தது. எங்களுக்கு அந்த புத்தகம் எப்படி கிடைச்சதுன்னா, தமிழன் தொலைக்காட்சியில் பணிபுரியும் போது இதே உணர்ச்சி பொங்கலோடு வந்து அந்த மாணவர்கள்ட்ட எப்படியாச்சும் இந்த படுகொலையை கொண்டு போய் சேர்த்தரணும், அதாவது இளைய பிள்ளைகள்கிட்ட அந்த கார்ட்டூன் மாதிரி உள்ள ஓவியங்களை செய்துட்டு இருக்கு. இல்லை, அவரை போல ஒரு உணர்வுபூர்வமான மனிதர் என்னுடைய அடுத்த கேள்வியே அந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த உணர்வுபூர்வமான ஒரு விடயம். ஃபாதர் ஆஃப் சைக்காலஜின்னு சொல்லக்கூடிய சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவர்கள் மனிதனுக்கு வருவது எல்லாமே உணர்வுகள் தான். நீங்க சந்தேகத்தை நம்ம நோயின்னு சொல்லுவோம், சந்தேகம் கூட ஒரு உணர்வு தான். அது எந்த அளவுக்கு நீ பயன்படுத்துறியோ அந்த அளவுக்கு அது சந்தேகத்தோட பார்க்க வேண்டிய ஒரு உணர்வு அப்படின்னு சொல்றாங்க. அதே போலதான் உணர்வு சார்ந்த ஒரு விடயத்தை நீங்கள் கேள்வியாக எழுப்பியிருக்கிறீர்கள். மிக முக்கியமாக சோனியா காந்தியினுடைய காதல், ராஜீவ்காந்தி மீது இருந்த காதலையும் கிட்டத்தட்ட இனப்படுகொலையும் ஒரு ஒப்புமைப்படுத்தி இருக்கிறார். அது ஒற்றுமைப்படுத்தி இதுக்கும் அதுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கிறது, இந்த காதலுக்கும் இந்த இனப்படுகொலைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்கிறது போல ஒரு பதிலை அவர் தந்திருக்கிறார். அது என்ன மாதிரி பதிலை தந்தா நீங்க என்ன மாதிரி கேள்வி எழுப்புனீங்க? இல்லை, ஒரு விவாதம் வந்துட்டு இருக்கும் போது தான் சொல்ல வர்றாரு. இதுக்கான தீர்வு அடுத்த கட்ட நகர்வு என்ன, இளைஞர்கள் கையில தான் இருக்குது. அடுத்த தலைமுறை இது கேள்வி கேட்க விட்டுடாது. யார? சோனியா காந்தி, மகிந்த ராஜபக்ச கும்பலை, இங்க இருக்கக்கூடிய கருணாநிதி. இதுதான் இன்னைக்கு பேசப்பட்ட அந்த விவாதத்துல இன்னைக்கு நாங்க விட்டுட்டோம், அடுத்த தலைமுறை உங்களை கேள்வி கேட்கண்டா. தலைப்பே அப்படிதான் வச்சிருக்கீங்க. ஆமா, அடுத்த தலைமுறை வந்து உங்களை கேள்வி கேட்கும். நாங்க விட்டுட்டோம், தவறிட்டோம், அடுத்த தலைமுறைக்கு நீங்க பதில் சொல்லி தலைப்பட்டு தான் ஆகணும் சொல்லும் போட்டு தான் வந்து பேசும்போது, இங்க இருக்கக்கூடிய ஒரு 26 மைல் தான் எனக்கும் அந்த உறவுக்கும். அதுக்கு நாங்கள் போராடும் போது மொட்டு கட்ட போடுறீங்க, தடுக்கிறீங்க, போராடக்கூடாதுன்னு சொல்றீங்க, இதை செய்யக்கூடாதுன்றீங்க, அதை செய்யக்கூடாதுன்றீங்க, கைது பண்ணுறீங்க, உள்ளே வைக்கிறீங்க, சிறைப்படுத்துறீங்க, புது புது வழக்கெல்லாம் போடுறீங்க, இவ்வளோ நெருக்கடியில் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இத்தாலி ரோமுக்கும் டெல்லிக்கும் பல 1000 கிலோமீட்டர் இருக்கும். காதல் என்பதற்காக மட்டுமே ராஜீவ்காந்தி சோனியா காந்தி நினைச்சு அந்த பிணைப்பு உங்களை இப்படி படுத்துதுன்றப்ப, அதை விட மேலானது தாய்மை உணர்வு. இது தாய் தமிழ்நாடு, என்னோட தொப்புள் குடி உறவு. இந்த தாய்மை உணர்வு அதை விட மேலானது. நீங்க வந்து சொல்றீங்க
காதல் உங்களை இணைக்குது, அதற்காக நீங்கள் எல்லாமும் கட்டுப்படுத்தி நீங்கள் எல்லாமே ஒரு அதிகாரத்தை செலுத்தும் போது தாய்மைக்காக நான் என் அதிகாரத்தை ஏன் விட்டு கொடுக்க வேண்டும்? நான் ஏன் எல்லாத்தையுமே விட்டுடணும்? நான் ஏன் அதை செய்யணும்? நீ யாரும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு அதுக்கு ஒரு நியாயம் இருக்கிறது. உன்னுடைய காதலன், நீ காதலிச்சவன் காதலன் இறந்ததுக்காக விழுந்த எங்கள் மீது பழி, அதை ஒட்டி நீ வாங்கக்கூடிய அந்த பழி வாங்கும் போக்கு, இதுக்கு உனக்கு ஒரு நோக்கம் இருக்குதுன்றப்ப என்னுடைய உறவு உனக்கும் ராஜீவ் காந்திக்குமான தூரம் பல ஆயிரம் கிலோமீட்டர், ரோமுக்கும் டெல்லிக்கும். ஆனால் எனக்கு இங்கே பக்கத்தில் 26 கிலோமீட்டரில் தானே, எப்படி நான் விட்டு கொடுத்துட முடியும்னு ஒரு ஆர்குமெண்ட் அதுக்குள்ளே வைக்கிறாரு. அந்த கோபம் முழுக்க அவர் என்னன்னாரு, இங்கே இருக்க கருணாநிதியும் சொல்கிறாரு, அங்கே சோனியாவையும் சொல்கிறாரு, எல்லாமே உறவால் தூரத்தில் நிற்கிறீங்க நீங்கள். அவருக்கும் அதுதான் பொருந்தோம், கலைஞருக்கும். ஆனால் அவன் என் தாய்மை உணர்வாது, என் உறவுன்றது அந்த மண்ணில் இருக்கக்கூடியவங்க, உறவு தாய்மை உணர்வு. தொப்புள் குடி உறவுனா தாய்மை உணர்வு தானே. காதலை விட மேலானது தாய்மை உணர்வு. தாய்மை உணர்வு இன உணர்வை விட மேலானது தாய்மை உணர்வு. இன உணர்வுன்னு கருணாநிதி சொல்ல வருது. உனக்கு இந்த ஓங்கோல் உறவு நீ பேசிட்டு இருக்கிறீங்களா நிற்கும், அதை வச்சு தானே அரசியல் பண்ணுறீங்க, அதை சொல்கிறோம். அது வெளிப்படையாக சொல்லலை. ஆக அதுக்கான ஒரு நியாயம் இருக்குது. சோனியாவை சொல்கிறாரு, எங்களுக்கு ஒரு நியாயம் இருக்குது. இது கட்டுப்படுத்தி எங்களை நசுக்கிற இல்லை இந்த நோக்கம், இந்த பழி வாங்குற அந்த நோக்கம், உனக்கு ஒரு நியாயம் எப்படி காதலுக்காக தூரம் கடந்து நீ எப்படி ஒரு சபதம் எடுத்து செய்கிறியோ, என் உறவுக்காக நான் செய்யறதுல என்ன தப்பு இருக்குதுன்றார். நான் அரசியல் வழியில் தான் செய்கிறேன், ஆயுத வழியில் செய்யலை. ஒரு 30 ஆண்டுகால ஆயுத போராட்டம், அரசியல் போராட்டம், அது ஆயுத போராட்டமாக மாற்றினதுக்கு உங்களை போன்றவர்கள் தான் காரணமே ஒழிய அவர்கள் கிடையாது. நீங்கள் எதை கையில் எடுத்தீர்களோ அதுக்கு மாற்றாக களத்தில் அது இருந்தால் தான் நிற்க முடியுன்றதுக்காக அதை எடுத்தாங்க அவங்க. கரெக்டாக அதுக்கு முன்னாடி 30 ஆண்டுகளான அந்த அமைதி வழி போராட்டத்துக்கு உங்ககிட்ட பதில் இல்லையே. 87 வரைக்கும் அமைதி வழி போராட்டத்தில் தான் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி ஜெயவர்தனுடைய ஒப்பந்தம், ராஜீவ் ஜெயவர்தனுடைய ஒப்பந்தம், அது கூட அப்படி சொல்லக்கூடாது, இந்தியா இலங்கை ஒப்பந்தம்னு சொல்கிறத நான் ஏற்க மாட்டேன். அது குள்ளநெறி அரசியல் குள்ளநெறியான ஜெயவர்தனாவுக்கும் அரசியல் அறியாமையில் இருந்த ராஜீவுக்குமாக நடந்த ஒப்பந்தம்னு சொல்ல வர்றாரு. அதில் பின்னாடி வருது. அதில் அப்போ இந்த உறவு முறைகள், இந்த தலைமுறைகள் எல்லாருமே அதை நீங்கள் கையில் எடுத்துக்கோ. எது ஒன்றும் உனக்கு தடையாக இருந்து விடக்கூடாது. அது தாய்மை உணர்வு நமக்குள்ளே இருக்கிறது. என் இனம், என் உறவு இதில் வீழ்த்தப்பட்டிருக்குது. இதுக்கான நீதியை நான் இங்கிருந்து தான் எடுத்தாகணும், இங்கிருந்து தான் தேடியாகணும், இங்கிருந்து தான் நான் அரசியல் செய்தாகணும். எவன் ஒருவனும் அதுக்கு தடை போட முடியாது, கூடாது. அதுக்கு மட்டுப்படவும் நம்ம கூடாதுன்றது தான் அவருடைய அந்த சுருக்கமான அந்த இடத்த நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறது சரி. ஆனால் இன்னொரு கேள்வி எழுப்பிருக்கீங்க. அது என்னன்னா, இப்படிலாம் பேசுகிறீங்களே, உங்கள் மீது இந்திய பாதுகாப்பு சட்டம் இந்திய இறையாண்மைக்கு எதிராக போயிடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று வச்சுருக்கீங்க. அதுக்கு என்ன ஐயா பதில்? இல்லை, அதுக்காக தான் சொல்கிறார், என்ன மிஞ்சி போனால் சிறைப்படுத்துவேன், இருந்துட்டு வர திரும்ப அதுவே தான் பேசுகிறேன். எனக்கான நீதி இன்னும் கிடைக்காத போது அதுக்கான இறையாண்மை என்ன செய்தது? 30 ஆண்டுகாலம் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறப்ப அந்த அமைதியாக போராடினதுக்காக குரல் கொடுக்காத நீ பிறகு ஓடி அங்கே ஒப்பந்தம் போட்டிய அந்த இறையாண்மை எங்கே போச்சு? அந்த இறையாண்மை யாருக்கு? என் தமிழ் பிள்ளைகள் அங்கே சீரழிக்கப்பட்ட போது பக்கத்தில் இருக்க திருப்பி நீ அப்படி பார்த்து ஏன் என்று கேட்காத இறையாண்மை என் மேலே எனக்கு அப்புறம் என்ன இறையாண்மைன்னு கேட்குறாரு. நான் மதிக்கக்கூடியவன் தான். இறையாண்மையை பற்றி நீ என்கிட்ட பேசாத, எங்ககிட்ட பேசாத, தமிழன்கிட்ட. ஏன்னா நாடு சுதந்திரம் பெற்ற போது ஹைதராபாத்தை போல காஷ்மீரை போல நாங்கள் ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு நெருக்கடி கொடுத்து கொண்டு நாங்கள் உங்ககிட்ட சேரல. அவர் சொல்றாரு, உன்னதமான உணர்வோடு நேசக்கரத்தோடு இந்தியாவோடு நாங்கள் கைகோர்த்தோம். நேரு எங்களுடைய உறவு, இந்த நேஷனல், இந்த நாடு எங்களுடைய உறவு, எந்த வித பச்சாவும் இல்லை. அவர்களை போல முழங்கி பிடிக்கல, எல்லா தகுதியும் எங்களுக்கு இருந்தது, செய்யல. அப்படி முதலாக கை கொடுத்து இந்தியாவோட இணைவதற்காக இருந்து எல்லா வேலையும் செய்தது நாங்கள். இறையாண்மையை பற்றியும் தேசியத்தை பற்றியும் தேசிய ஒற்றுமை பற்றி நீ என்னை போன்றவங்கிட்ட, எங்களை போன்ற தமிழங்கிட்ட பேசாதரான்றாரு. உன்னை விட 100 மடங்கு நீ, உனக்காக ஒன்றும் கிடையாது. எனக்கு நாடு இருந்தது, அதிகாரம் வந்தது, எல்லாமும் வரலாற்று பின்புலம் இருந்தது, சங்க இலக்கியங்கள் இருந்தது, இவ்வளவும் இருந்தது. நாடே எங்களோடதுங்கிற ஆதாரங்கள் இருக்கு. தனித்தவனாக ஒரு அடையாளமாக நான் இருந்துகிட்டு இருக்கிறேன். நீங்க உங்களுக்கு அப்படி இல்லை. ஆனா இந்த இந்தியா என்ற ஒற்றுமைன்னு வரும்போது நான் முதலாவதாக உன்னோட கை கொடுத்துருந்தேன். எனக்கு ஏதாவது செய்திருக்கியா? போராடிட்டு இருக்கேன் ஏன்னு திரும்பி கேட்டியா? ஒட்டுமொத்தமாக கொதிச்சு எழுந்தோம் ஏதாவது திரும்பி கேட்டியா? இந்தியா நீங்க யாருக்காக இந்த போராட்டம், என்ன உன் பிரச்சனை, எப்பயாவது கேட்டிருக்கிறியா? அப்போ இதுதான் சொல்ல வர்றாரு. இந்த இறையாண்மை, இந்த தேசிய பாதுகாப்பு, இதில் சிறைப்படுத்துவீங்க அவ்வளோதான். ஆனால் இறையாண்மை பற்றியும் தேசிய ஒற்றுமை பற்றி நீ என்கிட்ட தமிழங்கிட்ட பேசாத.
உன் தேசத்தை அதிகம் தாங்கி பிடிச்சவன் தமிழன் தான் முதல்ல. இந்த தேசிய ஒற்றுமையையும் இந்த இறையாண்மையும் அதிகம் தாங்கி பிடித்தவனே தமிழன் தான். அதில் ஆர்குமெண்ட் பண்ணுறாரு. அருமையான ஆர்குமெண்ட் அது. நீ வந்து எனக்கு இதை சொல்லி வகுப்படுத்தி மிரட்டாத, இதை வந்து சொல்லி என்னை தலைப்படுத்துவ, சிறைப்படுத்துவ. டோன்ட் டேக் கிளாஸ் ஃபார் அஸ். அதேதான், புரியுதுல? இதை சொல்லி என்னை மிரட்டுவ. ஆனால் இதற்கு நீ தகுதியா, நான் தகுதியை பொருத்தமானவனான்னு பாரு அப்படின்னு சொல்ல வர்றாரு. எதுக்காக இதெல்லாம் ஆர்குமெண்ட் பண்ண வர்றாருன்னா, இது என் உறவு, தாய்மை சம்மந்தப்பட்ட உறவு சம்மந்தப்பட்ட ஒரு போராட்டத்துக்கான நீதி வேண்டும் என்று குரல் கொடுத்துருக்கோம். முடிஞ்சிட்டு பிற்பாடு நான் பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? அழிச்சு முடிச்சிட்டீங்க, அநீதி நடந்திருக்கிறது, நீதி வேண்டும்னு கேட்குறேன். இந்த கேட்பதற்கு கூட கேட்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யார்? கண்டிஷன் போடுறதுக்கு 1000 கிலோமீட்டருக்கு தூரம் இருந்து வந்து இந்த மண்ணில் உனக்கு அப்படிலாம் செய்ய தோணுதுன்றதுக்கு காரணம், ஒற்றை காரணம் ஒன்னே ஒன்று, காதல். அதுதானே மட்டும்தானே சோனியா காந்தி அவர்கள் கேட்கிறார். சோனியா காந்தி அவர்களே அதுதானே ரொம்ப தெளிவாக இருக்கும்போது இந்த 26 கிலோமீட்டர் இடையில தண்ணி வந்துருச்சு குறுக்கால. இன்னைக்கு தரப்பகுதியாக தான் தெரியுது, பார்த்தாவே தெரியும். பைனாக்குலர்லேருந்து ராமேஸ்வரத்துலேருந்து பார்த்தீங்கன்னாவே திட்டா போயிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நான் ஏன் பேசக்கூடாது? என்னை ஏன் நீ கட்டுப்படுத்துற? அரசியல் வழி போராட்டம் இங்கே எழும், இங்கே கேள்வி வரும், கேட்பார்கள். அதான் என்னுடைய அடுத்த தலைமுறை வந்து உன்னை கேள்வி இதைதான் சொல்றாரு அவர், கேட்குறாரு. அதனால இளைஞர்களே, நீங்கள் ஒன்றுபடுங்க, ஒன்றுபட்டு சிந்திங்க. யார் துரோகி, யார் இன துரோகி, யார் நமக்கானவன் பார்த்துக்கிட்டு போராட்ட காலத்துக்குள்ளே நீங்கள் இருங்கன்றாரு. ஐயா, அதை இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட, மிக முக்கியமாக படிப்பு என்பது இருமுனை கத்திம்பாங்க. எஜுகேஷன் இஸ் எ டூ ஸ்வாட்ஸ் அப்படின்னு அறிவாசன் அல்லது அம்பேத்கர் அதை அடிக்கோடிட்டு பேசுவார். அதே போல் இந்திய மண்ணினுடைய மிக முக்கியமான பொறுப்பில் இருந்த, மிக மெத்த படித்தவராக, பொருளாதாரத்தில் மிக மெத்த படித்தவராக இருந்த ஒருவர், தமிழனாக பிறந்தவர், இந்த இன படுகொலை செய்த போது அவருடைய பங்கு அதிகமாக இருப்பதாக பல, நம்ம சொல்லலை, பல யூகங்கள், ஊடக எல்லாம் செய்திகளாக வெளியிட்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர் வந்து எங்களுக்கும் அந்த விடுதலை போராட்ட களத்தில் நின்ற அமைப்புக்கும் 1991 மே 21 முன்பு வரை நன்றாகத்தான் இருந்தது. இப்போ அதன் பிறகுதான் எங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டைகளும் சச்சரவுகளும், அவர்கள் மீது கோபமும் எங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விடயத்தை முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த ஒருவர் பதிலளித்திருக்கிறார். அதை மறுத்து பேசியிருக்கிறார் ஐயா இயக்குனர் புகழேந்தி தங்கராஜ் அவர்கள். அதுக்கு முன்னாடி அந்த ப. சிதம்பரம் அந்த வார்த்தையை அன்னைக்கு சொன்ன காலகட்டத்தில் நாங்களாம் ஒன்னதான் கடுமையான ஒரு விமர்சனம் வந்து அவருக்கு கொதிச்சு போயிட்டாரு. சொன்னவர் மத்திய அமைச்சர். ஆமா, அவரை போல ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய மனிதர் நீங்க பார்க்கவே முடியாது, புகழேந்தி தங்கராஜ். இப்பவும் சொல்றேன், மிக பெரும் மரியாதை எனக்கு அவர் மேல இருக்குது. இந்த இப்படியேதான் முரண்பட்டு நிறைய பேருக்கு நான் பேசாமே விட்டுட்டேன், விலகியே வந்துட்டோம். இந்த மாதிரியான நட்பு இழப்புகள் ஒரு பக்கம், நிறைய அதிகார மட்டத்துல நிறைய பேரை இழந்துட்டு, இந்த துரோக அரசியல தோல் உரிப்பதற்காக இழந்தது நிறைய இழந்துட்டோம். அந்த மாதிரி நல்ல நட்பு அது வேற. கொதிச்சு போய் சொல்ல வராரு, இது அயோக்கியத்தனம், இது பித்தலாட்டம், இது வந்துட்டு 91க்கு பிறகாட நீங்க இப்படி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே எடுத்து எழுதுறது தான் அந்த கட்டுரை வந்து எழுதுறாரு. அதாவது ஒரு அரசியல் வார இதழில் எழுதுறாரு. நீங்க எழுதியிருக்கீங்களா, நீங்க கேள்வி எழுப்பீங்க. நீ லட்சணம் வந்து நீங்க சொல்ற 91 மே 21க்கு பிறகுதான் இப்படியாக இருந்தது, எங்களுக்கும் அவர்களுக்கு அதுக்கு முன்னால் நாங்கள் நேசிச்சோன்னு சொல்ற 1987 ஜூன் ஜெயவர்தனை ராஜீவ் ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தம் போடும்போதே ஒரு உள்நோக்கம் இருந்தது. போடும்போது வடக்கு கிழக்கு மாகாண இணைப்புன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு பேட்டியில் அவன் சொல்றான், ஜெயவர்தனை அதெல்லாம் நான் நிறைவேற்ற விடமாட்டேன்னு சொன்னப்ப ஏன் என்று நீ கேட்கல, அன்னைக்கே உன்னுடைய துரோகம் எங்களுக்கு எதிராக இருந்ததா இல்லையா இருந்தது கேட்கிறாரு. ஒப்பந்தம் போட்டுக்கிட்டீங்க, போடுறதுக்கு முன்னாடியே ஒரு உறவு முறையாக ஒப்பந்தம் தான் இனப்படுகொலைக்கும் கொண்டு வந்து கேள்வி எழுப்புறாரு. ராஜாங்க ரீதியான ஒரு மதிப்பு அளிப்பு உனக்கு நடக்கிறது. ஒருத்தர் துப்பாக்கியால அடிக்கிறான், அது ஏன்னு அதுக்கான சூட்சமம் ஏன், அது என்ன ஏதுன்னு உணராமல் இருந்ததுக்கான தொடர்பும் இந்த இனப்படுகொலைக்கு இருக்குதா இல்லையா? சரி, 87 ஒப்பந்தம் போட்டது என்ன போட்டீங்க? 13வது திருத்த சட்டம், தமிழர்களுக்கான ஒரு அங்கீகாரம் எல்லாம் இருக்குதுன்னு சொன்ன உடனே முடியாதுன்னு மறுக்கல. சரி, அதுக்கு பிறகு நீங்க என்ன வேலை செய்வீங்க? எதற்கு போட்டு வந்தீங்க? தமிழர்களுக்காக என்று வந்து தமிழர்களுக்கு எதிராக நீங்கள் செய்து முடிச்ச அத்தனை அழிச்சாட்டியும், புரியுதில்ல? அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஒரு புத்தகம் வந்திருந்தது, அந்த புத்தகத்தை தடை செய்துட்டாங்க. வேதம் ஓதுகிறதுன்றதுக்கு பேர் ஒன்று சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அதை வந்து அந்த அளவுக்கு செய்துட்டு வந்ததுக்கு அப்போ 87 உங்களுக்கு அந்த எண்ணம் இருந்ததா இல்லையா? அதற்கு முன்பாகவே, அதற்கும் இன்னும் முன்னாடியே வந்துட்டு மேதகு தலைவர் அவர்களை டெல்லியில் வச்சுக்கிட்டு நீங்கள் மிரட்டினப்ப
சாம்பல், இந்த சிகரெட்டு சாம்பல் வந்து தட்டுறதுக்கு முடியறதுக்குள்ளாக முடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மொத்த டீமை அழிச்சிருவோம்னு சொல்லி மிரட்டினப்ப அந்த பகை இருந்ததா இல்லையா? அதுக்கு பிறகு ஒரு ஸ்பையை வச்சு அவரை வந்து முடிச்சிடணும் ஒரு கதையை அப்படின்னு ஒரு உளவு வேலையை உள்ள வச்சுட்டு பிளவு வேலையை பார்த்தீங்களா இல்லையா? இதெல்லாம் மே 91 மே 21 பிறகு நடந்தது. கேட்குறாரு, முன்கூட்டியே உன்னுடைய எண்ணமே அதுவாகத்தான் இருந்தது. எப்போ 87க்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி ஒன்று நடந்தது இல்லை. தலைவர் இங்கேருந்துட்டு கிளம்பி போனார். அப்புறம் டெல்லியில் வந்து பேச்சுவார்த்தை கூட்டின்னு வந்து அங்கே போய் சின்ன மிரட்டினது. அதுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையெல்லாம் வந்தது உங்களுக்கு தெரியும், வந்திருக்கும். அது வந்து அப்போ உனக்கு ஒரு நோக்கம் தொடக்கத்தில் இருந்தே இந்த இனத்தின் எந்த விதமானதும் சரி அது ஒரு நாடாக உருவாக்கிவிடக்கூடாது என்பதில் நீங்கள் முனைப்பாக இருந்தீங்களா இல்லையா? தொடக்கத்திலிருந்தே நீ சிங்கள பேரினவாதத்துக்கு பக்கவலமாகவும் கை கொடுத்துக்கிட்டும் துரோக வேலை எங்களுக்கு நட்பாக இருப்பதாக நடித்து கொண்டே துரோக செய்தியா இல்லை, இதெல்லாம் அடுக்கிறாரு, பல காரணங்கள் அடுக்கிறாரு. அப்போ இந்தியா எப்பொழுதும் இவர்கள் இப்படித்தான் அப்படின்றதுக்கு நீங்கள் இந்தியா கிடையாது, எல்லோரும் சேர்ந்தது தான் இந்தியா. இந்தியாவுக்கு துரோகம் செய்தது நான் ஒட்டுமொத்தம் சொல்ல மாட்டேன். காங்கிரஸுடைய தலைமை அன்னைக்கு எங்களுக்கு துரோகம் பண்ணது. இறையாண்மை என்பது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் சேர்ந்து தான் இறையாண்மை. நானும் இந்த நாட்டில் இருக்கிறவன் தான். அப்போ என்னுடைய குரல், என்னை போன்ற சகைய தேசிய இனங்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் இதில் முடிவு எடுக்கணுன்றாரு. இதெல்லாம் இந்த இளைய தலைமுறை தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் நம்ம இதில் பேச வரோம். அதை சொல்ல வராரு. இப்படியான கேள்விகளை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டுட்டு போகணுன்றதுக்காக தான் அதில் எழுதுறாரு. எழுதுகிறப்ப என்ன எழுதுறாருனாக்கா, உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா, அதில் தான் சொல்ல வராரு. உன்னுடைய காதலுக்காக நீ இவ்வளோ தூரம் வந்து இருக்கிற அந்த நட்பு உன்னை இதெல்லாம் செய்ய தோணுன்றப்ப என்னுடைய 26 கிலோமீட்டருக்கான தாய்மை நட்பு நான் ஏன் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்ற கேள்வியை எழுப்புறாரு தார்மீக அடிப்படையில். அடுத்ததாக அவனு சொல்ல வர்றாரு அவர், குறிப்பாக அடுத்த தலைமுறை இதில் எப்படி இயங்கணும், எப்படி போகணும், நாங்கள் விட்டுட்டோம், அதான் சொல்ல வர்றாரு. அதை சொல்லியிருப்பாரு, அடுத்த தலைமுறை உங்களை கேள்வி கேட்கும். அப்போ இந்த விஷயத்தை வந்து என்ன சொல்ல வர்றாரு, அடுத்த தலைமுறை இதை இன்னும் தெளிவான அரசியல் மயப்படுத்தணுன்றதுக்காக என்னென்னலாம் நீங்கள் செய்யணும் பட்டியலிடுறாரு, எழுதுறாரு. அதை பேட்டியிலையும் சொல்கிறாரு. இந்த தலைமுறை எல்லாமே இன்றைக்கி இருக்கிற இந்த கட்டமைப்பு தான். இன்றைக்கி கிட்டத்தட்ட அந்த மாதிரி நிறைய இடங்கள்லாம் வந்திருக்குது. இதை அப்படியே அந்தந்த நாட்டினுடைய வெளி விவகாரத்துறை, அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்காலர், அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய கலை பண்பாட்டு துறையில் மேலே இருக்கக்கூடிய பெரிய எழுத்தாளர்கள், நடிகர்கள், நாடக நடிகர்கள், இன்னும் பல விதங்கள்ல இருக்கலாம். எல்லாரும் கூடயும் நீங்கள் ஒரு நட்பாக இருந்து அவர்களை கூட்டு விவாதம் செய்யுங்க. முதல்ல அவங்களுக்கு புரிதல் வரட்டும். அதில் ஒரு எழுத்தாளனாக அந்த நாட்டு பத்திரிக்கையில் அவன் எழுதுவான். அதில் ஒரு படைப்பேலையாக இருக்கிறான்னா அவனுடைய நாட்டு நாடகத்தில் அதை பயன்படுத்துவான். அந்த கேள்வியை நமக்கு சாதகமான சில வார்த்தைகள் வரலாம். அதனால் எந்த தளம் இருக்கிறதோ அந்த தளத்தை நோக்கி பாயுங்கள், விட்டுறாதீங்க. இதை வந்து நமக்கு ஒரே ஒரு முகம்தான் இருக்குது, ஒட்டுமொத்த அடையாளம்ன்றது ஒரு முகம், அது மேதகு தலைவர், தேசிய தலைவர் மேதகுன்ற ஒரே ஒரு இது மட்டும்தான் இருக்குது. அது போதும், அதை வைத்து கொண்டு நம்ம களமாட வேண்டும். இது நம்ம இணைக்கும் அப்படின்ற. அப்புறம் ஆணை இரவை பற்றி ஒரு விஷயத்த வந்து நான் அடுத்த கேள்வி அவங்கள்ட்ட முன்வைக்கணும்னு நினைச்சேன். இந்த ஆணை இரவை பற்றி 2 பேருமே ரொம்ப நீண்ட நேரம் உரையாடி இருக்கீங்க. அதில் தமிழ்நிதியினுடைய சிறு கதையை ஒரு 4-5 வரியிலையும் சொல்லியிருக்கீங்க. இந்த ஆணை இரவினுடைய போராட்டம், அதன் பிறகு அது வெற்றி, அதில் நடந்த மனித உணர்வு, நம்ம பெண்களுக்கு நடந்த கொடுமைகள், அவங்கள சிங்கள இராணுவம் செய்த கொடுமைகள், அதெல்லாம் தான் தமிழ்நிதியினுடைய சிறுகதையில் வருது. இந்த உரையாடல் உங்களுக்கு என்ன மாதிரி உணர்வை ஏற்படுத்தியது அவர் கூட உறவாடும் போது? இல்லை, அது எதுக்காக வருது அப்படின்றப்ப அந்த வடக்கு கிழக்கு அதை அந்த சிங்கள பகுதி இணைக்கிற மைய பகுதியாக ஆணையர் இருக்குது. அங்கே மிக பெரும் ஒரு கேம்பை போட்டுட்டு காலங்காலமாக உட்காந்துக்கிட்டு யாழ்ப்பாணத்துக்கு வர போகிற பிள்ளைகள்லாம் சோதனை போடுறதுன்ற பேரில் இருக்கிறப்ப அந்த தமிழ்நதியினுடைய ஒரு இதை குறிப்பிடுறாரு. நான் 2017 பயணம் செய்யும் கூட அந்த ரோடு இன்னும் சரியாக கட்டமைக்கப்படலை. ஆணை இரவு நீங்கள் அங்கே போனோம். அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 இளம் பெண்கள் பேருந்தில் வராங்க, நிறுத்தி சோதனை போடுறாங்க. அந்த 2 பெண்களையும் அழைச்சி, வாசுகி நந்தான்னு 2 பெண்களை, அப்போ அதில் வந்து ஒருத்தி அழகாக இருப்பார்கள், சோதனை என்ற பெயரில் உள்ளே அழைத்து சென்று மார்பகத்தை வந்து இந்த மாதிரி பண்ணுற அந்த இராணுவம் அப்படின்னு பயன்படுத்தியிருந்தாங்க. அப்போ வந்து உட்காந்தோடனே இவர்களை கொல்வார்கள் இல்லையா, இவளை சுட்டு போகிறதுக்கு ஆட்கள் இல்லையான்றது மாதிரி அந்த ஆதங்கத்தை சொல்லுவாங்க. இதைத்தான் பின்னால் தேசிய தலைவர் அவர்கள் செய்தார். அதுக்கு பிறகு தொடுவதற்கே அச்சம் வந்தது. ஒரு பெண் போராளி வந்தாங்க, வச்சாங்க, முடிஞ்சது கதை. அதுலேருந்து தொடுவதற்கே அச்சப்பட்டான். அப்போ அங்கே ஒரு தலைமை என்று ஒன்று இருந்தது. இந்த தலைமையை நீங்கள் எப்படிலாம் ஞாபகப்படுத்துகிறார், இந்த தலைமையை பாருங்கள். பத்திரிகையாளர், இவர் எழுத்தாளர், இயக்குனர் புகழேந்தி தங்கராஜா. இந்த தலைவர் செய்த தீர்க்க தரிசனம் பல விஷயங்கள் அதை சொல்ல வராது. அப்போ அதுக்கு பிறகு இன்னொன்று, இந்த ஆணை இரவு முகாம் இருக்குல்ல,
உலக இராணுவ பள்ளிகளிலேயே அது இன்னைக்கு பாடமா வச்சுக்கிட்டு ஆமா, உலக போர் விடயங்களை பற்றி பாடம் எடுக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகங்களையும் இந்த ஆணையரவு இப்படியான இடத்துல இவ்வளவு பெரும் படைகளை கொண்ட ஒரு சிங்கள இராணுவத்தை மிக குறைந்த ஆட்களுக்கு மட்டும் போராளிகளை மட்டுமே வச்சுக்கிட்டு எந்த விதமான உதவி வாகனங்களும் உதவி ஆயுத பொருட்களும் சப்ளை பண்றதுக்கு வழியே இல்லாத ஒரு சூழ்நிலையில அவர்களை முற்றுகையிட்டு ஒரு போராட்டத்தை இந்த களத்தை வந்து நீர்மூலமாக்குனது உலகத்திலே கிடையாது. அதுக்கு வச்ச பேர் என்ன தெரியுமான்னு சொல்றாரு அவர் குழந்தை. ஆகாய கடல் ஆகாய வெளி யுத்தம் சொல்லிட்டு மும்முனைகளும் ஒரு தாக்குதலை நடத்தின ஒரே ஒரு விடுதலை இயக்கம் உலகத்திலே இது ஒண்ணுதான். அப்ப இந்த வான் வழியாக, கடல் வழியாக, தரை வழியாக, அப்ப இந்த இனத்தினுடைய பெருமை எவ்வளவு ஆழமிக்கது, எவ்வளவு ஒரு பலமிக்கதாக இருந்திருக்குது மனதளவில். அது மிக பெரும் ஒரு எண்ணிக்கையை கொண்டிருக்கிற ராணுவ தலைவராக அவனுக்கு எல்லா வசதி வாய்ப்பும் இருந்தது. உனக்கு ஒரு தொடர்பும் அங்கே கிடையாது. அது கம்யூனிகேஷன், அடுத்தது சப்ளை வராது, வெப்பன்ஸ் வராது, ஆட்கள் வர போறவங்க மட்டும்தான் செஞ்சு முடிக்கணும், இல்லை செத்து போங்க, ரெண்டுல என்ன ஒண்ணுதான், டூ ஆர் டை. அதுதான் அந்த இடத்துல நடத்தின இந்த போராட்டத்தினுடைய பின்னணி. இதெல்லாம் எந்த அளவுக்கு நுணுக்கமா திட்டம் போட்டு பயிற்சி எடுத்து ஒரு உறுதியான மன உறுதியோடு போய் நின்று அதை முடிஞ்சது. உலகம் முழுக்க திரும்பி பார்த்தது, உலக இராணுவமே அங்க போய் பார்த்துட்டு வந்தது. இது சாத்தியமா? இது சாத்தியமே இல்லாத ஒன்றை எப்படி சாத்தியப்படுத்து? எவ்வளவு பின்னணியை கொண்ட இந்த இனத்தை இதோடு அறுத்து விட்டு போவதா? அதான் அவர் கேட்கிறாரு. இது முடிவில்லை, இன்னும் இருக்கிறது. அடுத்த தலைமுறை இதை விட வீரியமான அரசியல் போராட்டத்தை முன்னெடுக்கணும் நீங்க இருந்தார். புரியுதுல? அப்ப எனக்கு துரோகம் இழுத்தவனை இந்த தலைமுறை கேள்வி கேட்கும். அதை தான் சொல்லி முடிக்கிறாரு. இல்லை என்றாக இருந்தாலும் என் அடுத்த தலைமுறை உங்களை கேள்வி கேட்கும். எனக்கான அடுத்த தலைமுறை வருதுல உங்களை கட்டாயம் கேள்வி கேட்கும். உங்களுக்கு எல்லாம் உரியதை வாங்கி தரும் அப்படின்னு தான் அவர் முடிக்க வர்றார். அந்த ஆதங்கத்தோடவே முடிக்கிறார். அருமையான ஒரு கலைஞன் அவர் சொன்னது இன்னைக்கு திரும்பி பார்க்குறோம். ஒரு விஷயம் மட்டும்தான் அவர்கிட்ட பின்னோக்கி இருக்குது, அந்த உணர்வு இன்னைக்கும் இருக்குது. ஆனால் சேர்ந்திருக்கிற இடம் வந்து எனக்கு சரியாக படலை. அதில் ஒரு விமர்சனம் இறக்கம் அவருக்கும். உங்கள் பார்வையில்? என் பார்வையில் இல்லை, எல்லாரும் பார்வையில். நான் என்னன்றேன், நீங்கள் யாரை எழுதுனீங்களோ, யாரை குற்றவாளின்னு அன்னைக்கு பேசிட்டு இருந்தீங்க, அவர்களோடு கை கோர்த்து நிற்பது எப்படி சரியாக? அதுதான் எனக்கு கட்டபொம்மனுடைய வரலாறு ஏற்க சொல்லியிருந்தல்ல, நீங்க எட்டப்பனோட கை கோர்க்கிற அந்த அரசியல் இருந்து கொண்டு அதிலிருந்து நியாயப்படுத்தி பேசுவது எனக்கு எப்படி சரியாக இருக்குன்னு ஒரு கேள்வி வருது இல்லை எல்லாருக்கும். அதாவது மாறி போனவர்கள சில பேர்ல நான் வந்து இப்படியாக நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். நீங்க கட்டபொம்மன் வரலாறு சொல்லும் பொழுது அதை பற்றி மணிமேகலை பதிப்பகத்தினுடைய தமிழ்வாணன் எழுதிய ஒரு புத்தகம் எப்படி யாழ்ப்பாணத்தில் ஒரு நூலகம் எரிக்கப்பட்டதோ அதே போல எழும்பூரில் உள்ள மிக முக்கியமான ஒரு நூலகம் எரிக்கப்பட்டதுக்கு இது ஒரு காரணம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நடந்தது. அது நூலகம்ல ஆவண காப்பகம், பிரிட்டிஷ் காலகட்டத்தினுடைய எல்லா ஆவணமும் அங்கதான் இருந்தது. அது ஒரு பகுதி அப்போது எரிந்து விட்டதாக சொன்னாரு. காரணம் என்னன்னா, அந்த காலகட்டத்துல எனக்கும் அது தெரியாது. இந்த மாதிரி படிச்சு அறிஞ்சு பெரியவங்க கிட்ட கேட்டது தான். தமிழ்வாணன் அவர்கள் குமுதத்துல பிரபலமா எழுதிட்டு இருக்கிறாரு. இன்னும் முன்னாடி வரைக்கும் எழுதிட்டு இருந்தார் லேனா தமிழ்வாணன். அவருடைய தந்தையார் தமிழ்வாணன் கட்டபொம்மன் ஒரு கொள்ளைக்காரன் சொல்லிட்டு ஆவணங்களோட எடுத்து போட்டு எழுதிக்கிட்டு இருந்தார். அப்போது மாப்போசி உள்ளிட்ட எல்லோருமே வந்துட்டு அதை அந்த நாடகத்தையும் அந்த இதையும் ஆதரித்து சிலாகித்து பேசிட்டு இருந்தாங்க. இவர் கடுமையாக தாக்கி எழுதிட்டு இருக்கிறார். அப்போ இந்த ஆவணம்ன்றது ஒன்று இருக்குது இல்லை, அந்த ஆவணம் அந்த காப்பகத்துல தான் இருந்து எரிஞ்சதான்னு நமக்கு தெரியாது. பேசப்பட்டது பல கதை. அதான் நானும் சொல்றேன், அது ஊடகங்கள் அந்த செய்திகளை தான் நாமளும் பதிவு. அது மாதிரி வரலாறு வந்து நமக்கான சதிகளை எவ்வளவோ செய்யும், அழிக்கும். முழுதாக ஒரு காலகட்டமும் அந்த இலக்கை அடையும் வரை ஒன்றும் முடிவானதாக வரலாறே இல்லை. அதுக்கு கொசோவா உள்ளிட்ட பல நாடுகள் இன்னைக்கு உலக அளவில் இருக்குது. எப்படி மிக பெரும் அளவில் ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்துவதற்கான அரசியலை உலகம் முழுக்க கட்டி எழுப்பி அவங்களுடைய பின்னல்களை அரசியல் ஒரு பின்னலை வலையை வந்து ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு அழுத்தம் கொடுத்து எப்படி அந்த நாடு விடுதலை பெற்றதோ அதை போல இது வர வேண்டும் என்பதற்காக பேசப்பட்ட விடயம்தான். எல்லாம் இந்த இளைய தலைமுறைக்கு கேட்குற நீங்க சொல்லி கொடுங்க, முடிந்த அளவு கொண்டு போய். ஆமா, அப்போ சேர்க்கணும். பார்க்கிறவர்கள் அடுத்த தலைமுறை கிட்ட இந்த வரலாறுலாம் சொல்லணும். நம்ம இப்படிப்பட்டவர்கள் இப்படியெல்லாம் இருந்தது, இப்படியெல்லாம் அழிக்கப்பட்டோம். அது அடுத்தது நீங்க உங்ககிட்ட இருக்கிற வலுவான இன்னொரு பெரிய ஆயுதம் பேனா, பேச்சு, எழுத்து, கலை. இதன் மூலமாக நீங்க கொண்டு போய் ஒரு ஆர்கனைஸ் பண்ணுங்க, கேள்வியை நீங்க கேளுங்க அப்படின்றது தான் சொல்லப்பட்ட விடயமாக இருக்கிறது. என் அடுத்த தலைமுறை உங்களை கட்டாயம் கேள்வி கேட்கும். மிக முக்கியமாக உணர்ச்சிமிகு உரையாடலாகவே இந்த பகுதியை முடிக்கணும்னு நினைக்கிறேன். மறைந்த மிக முக்கியமான கவிஞர் ஐயா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஒரு கவிதை எழுதியிருந்தார். வானத்துக்கும் எனக்கும் போட்டி வந்தது அப்படின்னு. வானம் மேகங்களை எடுத்து வைத்தது,
நான் என்னுடைய விடயங்களை எடுத்து வைத்தேன்னு தொடர் கவிதையாக எழுதி கொண்டே வருவார். அப்படி எழுதி கொண்டு வரும் பொழுது இறுதியாக நான் எனது நம்பிக்கையுடைய மிக முக்கியமான எனது கால்களை எடுத்து வைத்து நம்பிக்கையோடு நடக்க ஆரம்பித்தேன். அந்த வானமே என்னிடம் வசமடைந்தது அப்படி என்று முடிப்பார். நம்பிக்கையை தாண்டி வேற ஒன்றும் இல்லை. அதே போலதான் இந்த பகுதிகளும் இன துரோகத்தை அலசுவோம். இன துரோகத்தை அலசி துரோகங்களையும் கண்டெடுத்து நமது இலக்கையை நோக்கி மிக வெற்றி பயணத்தை நாம் முடிப்போம். நன்றி, வணக்கம். அடுத்த பகுதியில் காண்போம்.